ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். டெய்லியும் வரக்கூடிய இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் எது வந்தாலும் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இல்ல நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருக்க அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஷார்ப்பா 9 மணிக்கு அங்க பிரதர்ஷன் டிக்கெட் செப்டம்பர் மாசத்துக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஃபாஸ்டா புக் பண்றதை பத்தி டீட்டெயிலா நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். எத்தனை பேருக்கு அந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8:45க்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காக அங்க பிரதர்ஷன் டிக்கெட் புக் பண்ண தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து 9 மணிக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளிக் ஹியர் லிங்க் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கு அப்புறமா லாகின் பண்ணி உள்ள போயிட்டு நான் வந்து ஒரு 9 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஸோ 9 ஆகும்போது ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உடனே வந்து எல்லா டேஸுமே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு வீடியோ கூட உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு 5 to 6 நிமிஷம், ஸோ 7 நிமிஷம் தான் மேக்ஸிமம். சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு. நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ டிக்கெட் தான். ஸோ அந்த மாதிரி தான் புக்கிங்ஸ் வந்து இருந்தது. ஸோ ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் சர்வ் பண்ணி வச்சிருந்தனால ஈஸியாக வந்து புக் பண்ண முடிஞ்சுது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னைக்கு புக் பண்ணியிருக்கீங்களோ அன்னைக்கு வந்து நீங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு தான் சாமி பார்க்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இருந்த ஃபர்ஸ்ட் அப்டேட்டா இருக்கு. அதுக்கப்புறமா செப்டம்பர் மாசத்துக்கு வேற ஏதாவது தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஏற்கனவே ஓப்பன் ஆகி கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. அதே மாதிரி 500 ரூபாய் தரிசனமும் இருந்தது. இப்போ 500 ரூபாய் தரிசனமும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு புக்கிங்ஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு செப்டம்பர் மாசத்துக்கு 500 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது. எல்லா டிக்கெட்ஸ்லயுமே வந்து செப்டம்பர் மாசத்துக்கு கம்ப்ளீட்டா எல்லாருமே புக் பண்ணிட்டாங்க. இதுல இந்த 20ஆம் தேதி ஓபன் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேக்குறீங்க. ஓபன் ஆகுறதுக்கு பாசிபிள் வந்து இருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் தான் நடக்குது. வருஷ பிரம்மோற்சவத்துக்காக வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை வந்து திருமலையில ஆழ்வார் கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலை கிளீன் பண்ற ஒர்க்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்ல டிக்கெட் ஓபன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த 24ஆம் தேதியும் வந்து மேபி வந்து ஓபன் ஆகலாம். ஆனா 26 ரொம்ப டவுட் தான். ஸோ 27ல இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க ஓபன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செப்டம்பருக்கு இந்த 20ஆம் தேதி 24ஆம் தேதி இந்த 2 நாள் ஓபன் ஆகிற அப்டேட் வந்து கண்டிப்பா அடுத்த மாசம் தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி இன்னைக்கு வந்து 22ஆம் தேதி தான் ஆகுது. இன்னும் 8 நாள் டைம் இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாசத்துக்கு 500 ரூபாய் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் எல்லாமே புக் ஆயிடுச்சு. நீங்க இனி இலவச தரிசனத்துல தான் போகணும். அதே மாதிரி இன்னைக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட்டும் ஓப்பன் ஆகி அதுவும் கம்ப்ளீட்டா வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து பஸ் டிக்கெட் கூட தான் உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வரும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த டிக்கெட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எப்படி புக் பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம சேனல்லே இருக்கு. டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது அக்டோபர் மாசத்துக்கு நிறைய பேர் கேட்குறீங்க ரூம்ஸ் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகும். எலக்ட்ரானிக் சேவா டிப் தோமாலா, அர்ச்சனா, சுப்ரபாதம் இந்த சேவாஸ்க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஓப்பன் ஆகும். ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எல்லாம் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து வரும். நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ மேபி இந்த மந்த்துக்குள்ளே எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆனிச்சுன்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து அக்கமடேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் தான் 300 ரூபாய் தரிசனம் ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அதோட அப்டேட் வந்து வராமல் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்டேட் வந்ததும் உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதனால நீங்கள் ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக் பண்ணியிருக்கவங்க எல்லாமே அக்டோபர் மாதத்துக்கு வெயிட் பண்ணுங்க. அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ரூம்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே அப்படிதான். செப்டம்பர் மாதத்துக்கான சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டிக்கெட்டோட அப்டேட்டும் வரும். ஸோ வந்துச்சுன்னா தேவைப்படுறவங்க புக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் டைமில் இருக்காது. அதாவது பிரம்மோற்சவம் டைமில் டேட்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு ஸ்பெஷலான தர்ஷன் டிக்கெட்டுமே கிடையாதுன்னு சொன்னனால 27ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மீதி இருக்க டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் இருக்கும். இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அக்டோபர் மாதத்துக்கு நீங்கள் போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா செப்டம்பர் கடைசியில தான். ஸோ எப்போவுமே வந்து இந்த ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. செப்டம்பர் மாதத்துக்கான திருமலையோட ரூம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஓப்பன் ஆகி புக் ஆயிடுச்சு. ஆஃப்லைனில் தான் நீங்கள் போய் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணுங்க, கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பதியில் ரூம்ஸ் வேணும்னா அதோட ஓப்பனிங்கும் இந்த மாதம் ஆகும்.
அதோட அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள நம்ம அந்த அப்டேட்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கலாம். ஒன்னொன்னா வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நீங்க 1 பை 1 புக் பண்றதுக்கு ரெடியா இருங்க. அதே மாதிரி நீங்க அக்டோபர் மாசத்துக்கான ரூ. 500 தரிசன டிக்கெட்டும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ரிலீஸ் பண்ணுவாங்க. புரட்டாசி மாசத்துல போகணும்னு நினைக்கிறவங்க அந்த டேட்ஸ்ல உங்களுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மோற்சவம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கண்டிப்பா வந்து இலவச தரிசனத்துல மட்டும்தான் போகணும். வேற எந்த ஸ்பெஷல் தரிசனமுமே இருக்காது. ஸோ அந்த டேட்டும் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த விஷயம் தெரியாம டிக்கெட் ஓப்பன் ஆகுமா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இலவச தரிசனம் பொறுத்த வரைக்கும் வந்து 8 to 12 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து க்ரௌட் வந்து குறைஞ்சிருச்சு, நார்மலா தான் இருக்கு. இதுவே வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் புரட்டாசி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திருமலையில பிரம்மோற்சவம் வருது. அதே மாதிரி புரட்டாசி மாசம் நிறைய பேர் சாமி தரிசனம் பண்ண போவாங்க. அதனால செப்டம்பர் மாசம் உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு மேல திருமலையில கூட்டம் அதிகரிக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு செப்டம்பர் மாசம் போறீங்க அப்படின்னா உங்களோட இதை பிளான் பண்ணிக்கோங்க. இலவச தரிசனத்துல போனா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மினிமம் 10 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்கணும். இது எப்பவுமே அப்படிதான் இருக்கு. வார இறுதி நாட்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆகுது. சில டைம் வந்து ஒரு 15, 17 இந்த மாதிரி கூட ஆகுது. க்ரௌடை பொறுத்து தான் இருக்கு. தொடர்ச்சியான விடுமுறைகள்லாம் வருது அப்படின்னு பட்சத்துல உங்களுக்கு இன்னும் அதிகமாக்குறதுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள்லாம் கூட்டு போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எந்த நாள்ல போனோம்னா ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும். ஸோ டெய்லி அப்டேட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆன்லைன்ல நான் எந்த டிக்கெட்டுமே புக் பண்ணல. டைரக்டா போனா என்ன அலோவ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. நீங்க அலிப்பெரிய வழியாவோ ஸ்ரீவாரிமெட்டு வழியாவோ நீங்க நடந்து கூட போகலாம், பஸ்லயும் போகலாம். டிக்கெட்லாம் எங்கேயுமே உங்களுக்கு கேட்கவே மாட்டாங்க. கோவிட் வேக்சினேஷனோட சர்டிஃபிகேட்டும் எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. நீங்க வேக்சின் போட்டிருக்கீங்களா போடலையா அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஐடி ப்ரூஃப் காட்டுங்க அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க இலவச தரிசனத்துக்கு போனா அந்த கியூல மட்டும் போனா போதும். ஆனா வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் வெயிட் பண்ணி பார்க்க எனக்கு முடியுன்றவங்க மட்டும் அதுல வந்து ட்ரை பண்ணுங்க. 1 வயசுக்கு குறைவா இருக்க குழந்தைங்களை கூட்டு போறீங்கன்னா அவங்களோட பர்த் சர்டிபிகேட், பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க. ஸோ அந்த குழந்தையோட கூட பிறந்த அண்ணாவோ அக்காவா இருந்தா கூட அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரூஃபும் எடுத்துக்கிட்டு சுபதம் என்ட்ரி கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ரூ. 300 தர்ஷன் டிக்கெட் கொடுப்பாங்க. இது செப்டம்பர் மாசத்துல பிரம்மோற்சவ டைம்ல இந்த தர்ஷன் டிக்கெட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ குழந்தைக்கு வந்து ஒரு 6 மாசம் ஆகுது, 7 மாசம் ஆகுது, நாங்கள் மலைக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன குழந்தைகளை கை குழந்தைங்களை எல்லாம் நீங்க வந்து இலவச தரிசனத்துல கூட்டிட்டு போறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இந்த விஷயத்த பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆஃப்லைன் ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் காலையில போறவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே வார இறுதி நாட்களும் வார நாட்கள் செவ்வாய் திங்கள் ஒரு சில டைம் வந்து க்ரௌட் இருக்கு. அப்படி இல்லைன்னா திங்கள்ல இருந்து வியாழன் வெள்ளி வரைக்கும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீடியமா இருக்கும். சனி ஞாயிறு இந்த 2 நாளுமே கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால இலவச தரிசனத்துல போறவங்க இந்த டேஸ் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாசம் இந்த வருஷம் கண்டிப்பா வந்து கூட்டம் அதிகமா வரும்னு சொல்லிட்டு திருமலையை வந்து எதிர்பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்ஸா இருக்கு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க கூட ஷேர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா புக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியா போறவங்க பிளான் பண்றவங்க இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்களோட பிளானிங் வந்து பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆகஸ்ட் 30ஆம் தேதி திருமலையில வந்து ஸ்ரீ வாராக சுவாமி ஜெயந்தி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30ஆம் தேதி போறதுக்கு பிளான் வச்சிருக்கவங்க கண்டிப்பா வாராக சுவாமி ஜெயந்தியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சாமி தரிசனம் வந்து பாருங்க. யாராவது சாமி தரிசனத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்னைக்கு தரிசனத்துக்கு போனீங்க, எவ்வளவு நேரம் ஆகுச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தரிசனத்துக்கு போறீங்கன்னா ஆஃப்லைன்ல கூட எலக்ட்ரானிக் சேவா டிப்ல சுப்ரபாத சேவாவுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். ஆன்லைன்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அக்டோபர் மாசம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ செப்டம்பர் மாசம் வரைக்கும் ஓப்பன் ஆகி எல்லாமே வந்து செலெக்ஷன் வந்து ஆகிட்டாங்க. சுப்ரபாத சேவையில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், பெருமாளை வந்து பக்கத்திலே போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தரிசனத்துக்கு போகும்போது காலையில சிஆர் ஆபீஸ்ல ஒரு கவுண்டர் இருக்கு. அந்த கவுண்டர்ல உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து உங்களோட பேரை சுப்ரபாத சேவாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. எந்த ஒரு ஃபீஸும் நீங்க பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஈவினிங் 6 மணிக்கு வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிப் வந்து நடத்துவாங்க, அதாவது குழுக்கள் வந்து நடத்துவாங்க. அந்த குழுக்கள்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த டிக்கெட்கான ஃபீஸை பே பண்ணிட்டு நீங்க அடுத்த நாளே சுப்ரபாத சேவால பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம். டெய்லியும் வந்து சுப்ரபாத சேவா நடக்கும். அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
ஃபேமிலியா போறீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிட்டு இந்த கவுண்டர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஈவினிங் 5 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் ஆஃப்லைன்ல மட்டும்தான் இருக்கு. ஆன்லைன்ல அக்டோபர் மாசத்துக்கு தான் இருக்கு. ஸோ ரெண்டுலையுமே ட்ரை பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.